அனைவருக்கும் வணக்கம். இது வீதி உலாவின் ட்ராவல் பிளாக். ஒரு 3 வாரமாக என்னால் எதுவும் காட்ட முடியல, அதற்கு மன்னிக்கணும். இப்போது நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற ஒரு ஊர் எந்த ஊர் அப்படின்னாக்கா ஷில்லாங். இது இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் என் பொண்ணு லீவுக்காக இங்கே வந்திருந்தப்போ நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனது. இந்தியா ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம், மேகாலயா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு இடம். மேகாலயாவோட கேபிட்டல் சிட்டி இந்த ஷில்லாங். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஷில்லாங். ஒன்லி திங் நாங்கள் மான்சூன் சீசனில் அந்த மாதிரி போயிருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி ஜூன், ஜூலை, மே அந்த மாதிரி டைமில் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜனவரியில் போனோம். வின்டர், இன்னும் அந்த குளிர் இருந்துகிட்டு இருந்தது, பயங்கர குளிர். அண்ட் அங்கெல்லாம் இப்போ ஓவர்சீஸ்லாம் போனோன்னாக்கா, வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோன்னாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஹீட்டர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் ஹோட்டல் ரூம்ஸில். பட் இங்கே ஹீட்டர்ன்ற ஒன்று முதல்ல ஆரம்பத்தில் வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டதுக்கப்புறமா இதெல்லாம் ஹோட்டலே இல்லை, லைக் ஷில்லாங்கில் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஷில்லாங் ரொம்ப சின்ன கேபிட்டல் சிட்டினாலும் ஒரு ஹோம்லி ரொம்ப சின்ன ஒரு சிட்டி. அதனால அங்கே ஒரு வீடு மாதிரி, அதாவது அந்த வீட்டோட ஓனரே அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா வீட்டை நமக்கு ரெண்ட் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு இடம். பெரிய ஹோட்டல்ஸ்னால் போகணுன்னா செரபுஞ்சி, அங்கே இன்னும் பக்கத்தில் இன்னும் வெளியில் போக வேண்டியிருந்தது. ஸோ அதனால் அதுவும் நாங்கள் டிசைட் பண்ணது லாஸ்ட் மினிட் டிசைட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு சரியாக கிடைக்கவும் இல்லை. ஸோ ஏதோ ஒரு வீடு மாதிரி ஒன்று கிடச்சிது, அதில் புக் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எங்களுக்கு ஹீட்டரே கொடுக்கல, நல்ல குளிர், ரூமெல்லாம் பயங்கர குளிர். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஹீட்டர், ஒரு சின்னதாக இவ்வளோண்டுக்கு அந்த டேபிள் லேம்ப் மாதிரி ஒரு ஹீட்டர் ஒன்று கொடுத்தாங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த தள்ளி வைக்க வேண்டியிருக்கு. அங்கேருந்து நம்ம பெட் வரைக்கும் அந்த ஹீட் வரக்கூட இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் ஊர் வெளியில் கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருந்தது. காரில் ஹீட்டர் போட்டுருவாங்க அந்த டிரைவர். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெளியிலெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த ஷில்லாங் ட்ரிப் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஷில்லாங் போகிறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது இங்கேருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எடுத்து கொல்கட்டா ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஸோ அங்கேருந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்து இண்டிகோவில் ஷில்லாங்க்கு போனோம். ஷில்லாங் ஏர்போர்ட் ரொம்ப குட்டியாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரெண்டு அந்த ட்ராவலேட்டர் மாதிரி இருக்கும்ல, சூட்கேஸ் எல்லாம் வரத்துக்கு, லக்கேஜ் எல்லாம் வரத்துக்கு, அது 2 தான் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு படகு மாதிரி, ஓலை படகு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த தொப்பி, அந்த ஹேட் மாதிரி, அதெல்லாம் கூட வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, துணியெல்லாம் வச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக இருந்தது ஏர்போர்ட். நாங்கள் ஒரு ஃபுல்லாக அந்த 4 நாள் 5 நாள் இருந்தோம். 5 நாள் இருந்தோம். அந்த 5 நாளைக்கும் நாங்கள் டிரைவர் வித் கார் புக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாது, அது ஃபுல்லாக ஹில்லி ஏரியா, மவுண்டன் ஏரியா. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கும் கஷ்டம். அண்ட் ஷில்லாங்கில் ஒன்றும் இல்லை பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன அட்ராக்ஷன் போகணுன்னாலும் ஷில்லாங்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி தான் போகணும். செரபுஞ்சி அப்படி தான் போகணும், அதை தாண்டி தான் போகணும். எல்லாம் மவுண்டன். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னாக்கா ஒரு கார் டிரைவரோடு புக் பண்ணிட்டோம். அந்த டிரைவர் சின்ன பையன், என் பொண்ணோட வயசு தான். சின்ன வயசுலேருந்து டிரைவிங் ரொம்ப பேஷனாக அந்த மாதிரி டிரைவர் ஆகிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறான் அந்த பையன். ரொம்ப ஆசையாக இருந்தான், பீகாரி பையன்.
ரொம்ப 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 ஆசையாக இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஆசை. அதாவது எங்கள் கிட்டலாம் ஃபஸ்ட்டு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டான். வேறு யாருக்கும் தெரியாது. என் வீட்டுக்காருக்கு, என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு புரியும், நான் பேச தான் தெரியாதுன்னொடனே அதுவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவனுக்கு. அப்பப்போ கேப் கிடைக்கிறப்போலாம் என்கிட்ட ஹிந்தியில் பேசுவான். கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசாத, கம்மியாக சிம்பிளாக பேசு, எனக்கு புரியாது அவ்வளோலாம் அப்படின்னு சொல்லுவேன் அவன்கிட்ட. அதனால் அவனுக்கு அவ்வளோ ஆசையாக அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டான் எங்களை. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையனோட டீட்டெயில்ஸ் நீங்கள் யாராவது ஷிலாங் போகிற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் அனுப்பி கேளுங்க. நான் அந்த பையனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவன் ரொம்ப நல்ல பத்திரமாக அழகாக பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவான். ஸோ இந்த டிரைவர் ஏர்போர்ட்டுக்கு எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ரூமில் என் பையன் ஆல்ரெடி வந்திருந்தான். அவன் பெங்களூர்லேருந்து அவங்க வந்துட்டான் ஆல்ரெடி. ஸோ நாங்கள் போய் சூட்கேஸ் லக்கேஜ் எல்லாம் அங்கே வச்சுட்டு பையனையும் கூட்டிகிட்டு நாங்கள் போகிற பிளான். என்னோட பாஸ் இப்போ நான் வேலை செய்கிற ஆஃபீஸ் பாஸ் அவங்க குவஹாத்திலேருந்து வந்திருக்கிறவங்க, ஷிலாங்கில் இருக்கிறவங்க. பட் அங்கே ரொம்ப வருஷம் முன்னாடி சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க நான் இது மாதிரி போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சரி நீ உமியம் லேக் போ, ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த லேக்கை மிஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எங்கள் பிளானில் அது இல்லை. ஸோ அதனால என் பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனே, என் பொண்ணு தான் எல்லாம் பிளான் பண்ணுவாள். ஸோ அவகிட்ட சொன்னதுமே அவள் சரி ஆன் த வேல, ஏர்போர்ட்லேருந்து ஆன் த வேல உமியம் லேக் சேர்த்துக்கலாம், ஸோ போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் அவன் பையன்கிட்ட சொன்ன உடனே சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் போனோம், உமியம் லேக் போனோம். பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. அந்த இதில் ஷிலாங்லேயும் மேகாலயா அந்த ஃபுல்லாக இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீனரிஸ் தாங்க, கண்கொள்ளா காட்சி தான். எல்லாம் பச்சை பசேல்னு மவுண்டன்ஸ், வேலிஸ், பியூட்டிஃபுல். என்னால் கேமராவில் பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அழகை, கண்ணால் பார்க்குற அழகை அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் க்ளீன் ஏர் இருந்தது, குளிர் தான், பட் மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த உமியம் லேக் போனோம், பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கே அந்த பொரிக்கடலை விற்பாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே ஒருத்தர் வச்சுட்டு ஸ்பெஷலாக ஏதோ கொண்டக்கடலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப யம்மியாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு, சிங்கப்பூர்லேயே இருக்கிறதுனால. ஸோ அதனால் அது வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது, பட் ஆனால் நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அந்த குளிருக்கு ரொம்ப யம்மியாக இருந்தது. ஸோ அது வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த உமியம் லேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் லக்கேஜ் வச்சுட்டு என் பையனையும் கூட்டிகிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். போனதும் எங்கள் பையனையும் கூட்டிகிட்டு போகிறப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிரைவர் பையன் சொன்னார் நீ வாங்க போலீஸ் பஸார் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நிறைய கடைகள் இருக்குது, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போலீஸ் பஸார் போனோம். அங்கே நிறைய கடைகள் இருக்குது. நார்மலாக ஒரு கடைத்தெருவுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நல்ல கடை தெருவாக இருந்தது. அங்கே ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டு அங்கே மோமோஸா அது டம்ப்ளிங்ஸான்னு தெரில, அது ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப யம்மியாக இருந்தது. அது ஒரு 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டோம். பெருசாக எதுவும் ப்ராப்பரான லஞ்சாக கிடைக்கல, பட் இது தான் கிடச்சிது. ஆனால் நல்லா இருந்தது, ரொம்ப யம்மியாக இருந்தது, ஸ்பைஸியாக இல்லாமல் நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பினோம். அடுத்தது நாங்கள் போன இடம் வார்ட்ஸ் லேக் அப்படின்ற இடம்.
இந்த வால்ஸ் லேக் அப்படின்றது வந்து ஒரு ஹார்ஸ் ஷூ ஓட ஷேப்பில் இருக்கிற ஒரு லேக்கு. ஆனால் இதை வெறும்ன லேக் மாதிரி வைக்காமல் அதை வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி வச்சுருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஒரு போட்டிங் இருக்குது அங்கே, ட்ரெயில்ஸ், வாக்கிங் ட்ரெயில்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பிளாட்ஃபார்ம் கட்டி விட்டுட்டு உடன் பிளாங்க்ஸில் வச்சு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி விட்டு அந்த லேக்கை சுற்றி செம்மையாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நல்ல வாக்கிங். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க லோக்கல்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங்கில் ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் இடமா இருக்குது. நல்லா ஜேன்னு இருந்தது, நல்லாவே இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நைட் ஆக ஆக குளிர ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் முடிஞ்சவரில் சாயந்தரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ற பிளான். அதனால் அந்த ஒரு ஈவினிங் ஒரு அரவுண்ட் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2-3 அந்த மாதிரி போனப்போ ரொம்ப ஜே நல்லா இருந்தது. அண்ட் நல்லாவும் இருந்தது, நல்ல ட்ரெயிலெல்லாம் நல்லா இருந்தது. போட்டிங் போகல நாங்கள், பட் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடம் இருந்தது. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு லேக்கை சுற்றி பார்த்துட்டு அழகாக வந்தோம். அடுத்தது நாங்கள் போனது வந்து ஒரு கேத்தலிக் சர்ச்சு, ரொம்ப பெரிய சர்ச், ரொம்ப அழகாக இருந்தது. கோவாவில் ஒரு சர்ச் இருக்கும், அது மாதிரி இதுவும் அழகாக இருந்தது. உள்ளெல்லாம் நாங்கள் போகல, பட் வெளியில் அந்த கிறிஸ்மஸ்க்கான ரிலேட்டடான ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த தினம் அதெல்லாம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு நல்லா இருந்தது, அழகாக இருந்தது அந்த இடம். அந்த வெளியிலெல்லாம் நல்லா இருந்தது. அங்கே போய் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரூமில் போய் படுத்துட்டோம். அன்றைக்கி Day 1 ஓட ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நான் காட்டினது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4 நாளுடைய அனுபவங்கள் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான அனுபவங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக காத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோஸ், இன்னும் சில புது விஷயங்களோடு நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.